Welcome back to Bingu Channel Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம Beautician Course சீரிஸ்ல பார்க்க போறது pedicure. Pedicure அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபேஷியல் ப்ளீச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம். இவ்ளோ கேர் எடுக்கிறோம். பட் நம்ம கால் நம்ம வெயிட்டே தாங்கக்கூடிய காலுக்கு நம்ம கேர் எடுக்கிறதே இல்ல. அதனால நீங்க monthly once pedicure பண்றது ரொம்ப நல்லது. உங்களோட காலுக்கு நல்ல blood circulation கிடைக்கும். கால்ல தான் வந்து நிறைய pressure pointsலாம் இருக்கு. சோ காலை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நம்மளோட பாடியில இருக்கிற மொத்த ஆர்கனே நல்லா இருக்கும் அப்படினு கூட சொல்லலாம். சோ இந்த pedicure பண்றது ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்லயே கூட பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கூடவே நிறைய டிப்ஸும் இருக்கு உங்களுக்காக. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா nail polish ரிமூவ் பண்ண போறேன். இதுக்கு நான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வைப்ஸ் இருக்கு பாருங்க. இதை வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க வந்து பர்சனல் யூஸ்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பார்லர் யூஸா இருந்தா நீங்க வந்து அசிட்டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு கடையில கிடைக்கும். அசிட்டோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டெய்னர்ல உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க காட்டன்ல டிப் பண்ணி நீங்க வந்து வைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நெயில் பாலிஷ் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதனால ரெண்டு கால்லையுமே இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் கையில் நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சுருக்கீங்கன்னா அந்த அசிட்டோன் உங்கள் கையில் படும்போது உங்களுக்கு இருக்கிற நெயில் பாலிஷும் போயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது வந்து Cuticle Cream. Cuticle Cream அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே நான் வந்து லிங்க் என்னால் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நெயிலை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு. நெயில் அதை சுற்றி உள்ள அந்த சதை இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கின், அதாவது நெயிலை சுற்றி அந்த ஸ்கின் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்கின்குள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். நெயில் வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், இல்லைனா வந்து நெயில் பாலிஷ் வச்சு ஒரு மாதிரி சொரனா இருக்கும். அந்த சர்ஃபேஸ் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து டப்பில் நான் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டர் நல்லா லியூக் ஃபார்மாக இருக்க மாதிரி எடுத்துட்டு அந்த வாட்டரில் நான் வந்து பெடிக்யூர் ஷாம்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 10 drops அளவுக்கு. அதுக்கப்புறமா பாத் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து கிளிசரின் வந்து காலை நல்லா ஸ்மூத் பண்ணும். அது கூட வந்து அரோமா ஆயிலில் உங்களுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கோ ஃப்ளேவர், அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ப்ளீச் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல ஆக்டிவேட்டர், அந்த ஆக்டிவேட்டர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக, ஒரு பிஞ்சு. அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடான அந்த தண்ணியில் நீங்கள் யாருக்கு பெடிக்யூர் பண்ணுறீங்களோ அவங்களோட காலை அதில் வச்சுருங்க. அந்த சூடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமான சூடு சில பேர் தாங்க மாட்டாங்க. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியை போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து தண்ணியில் நீங்கள் முடிஞ்சால் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. காலை வந்து ஒரு 5 minutes வரைக்கும் சோக் பண்ணிடுங்க. தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காலை வந்து வெளியில் எடுத்துட சொல்லிடலாம். காலில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா டவல் வச்சு வைப் பண்ணிவிட்டு இந்த டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்ளாட் டூல் வந்து என்கிட்ட இல்லை. இது வந்து ஷார்ப் டூல். இந்த ஷார்ப் டூல் வந்து எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த டூல் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நெயில் மேலே அந்த Cuticle Cream போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த Cuticle Cream வச்சு எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ரப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நெயிலில் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சாஃப்டாகும். உங்களுக்கு டர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த சைட்ஸில் அந்த ஸ்கின்னுக்கும் அந்த நெயிலுக்கும் நடுவில் உள்ள கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து மைல்டாக நான் வந்து ரப் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தி பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது வந்து Cuticle Pusher அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டூல் பேர். அதாவது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இதை வச்சு நான் இந்த மாதிரி கியூட்டிக்கல் எல்லாமே வந்து புஷ் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி பின்னாடி தள்ளி விடுறதுனால அந்த நெயில் அந்த டோல இருந்து தனியாக உங்களுக்கு அழகாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் வைக்கும் போது உங்களோட காலில் நெயில் பாலிஷ் வச்சுருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் எல்லா விரல்லையுமே இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷைன் லுக் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நான் நெயில் கட் பண்ணுறேன். எக்ஸஸாக அவங்களுக்கு வந்து நெயில் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட்டாக நெயில் வேண்டாம் அப்படின்னாலும் அவங்க வந்து இருக்கிற வளர்ந்துருக்க நெயில் எல்லாமே கட் பண்ணிடலாம். நம்ம அதை நல்லா வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு இந்த நெயில் ஃபைலிங் கட்டிங்லாம் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெயில் வந்து ஹார்டாக இருக்காது. இப்போ நான் ஃபைலர் வச்சு நெயிலை வந்து ஃபைல் பண்ணிக்கிறேங்க. அவங்களோட டோ வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அவங்களுக்கு எந்த ஷேப் கொடுத்தா நல்லா இருக்குமோ நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெயில் ஷேப் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கொயர் அப்படி இல்லைனா வந்து ஓவல் ஷேப் இல்லைனா ஆமண்ட் ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கலாம்.
ஒரு லென்த்தாக இருக்க காலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுக்கலாம். ஸ்கொயர் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக இருக்க காலாக இருந்தால் ஓவல் ஷேப் கொடுத்தா கொஞ்சம் லென்த்தாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணாமல் ஜென்டலாக பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கன்னா அந்த நெயில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஆயிரும், உங்களுக்கு வந்து ஷேப் கொடுக்க முடியாது. இதே மாதிரி நீங்கள் 2 கால்லையுமே வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலும் உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஷேப் கொடுக்கும்போது உங்களோட கால் வந்து இன்னும் அழகாக ரொம்ப சூப்பராக தெரியும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ஷேப் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஷேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு நான் வந்து தொடச்சிக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ரஷில் வந்து கொஞ்சமாக அந்த ஷாம்பூ நம்ம யூஸ் பண்ணோம்ல வாட்டரில், அந்த ஷாம்பூ கொஞ்சமாக வந்து இந்த ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நகத்தில் நம்ம இப்போ ஃபைல் பண்ணோம் இல்லையா, அதோட டஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு நகத்தில், அதுக்கப்புறமா இந்த கால் பாதம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து நான் இந்த மாதிரி இந்த ப்ரஷ் வச்சு கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ என்கிட்ட அந்த ப்ரஷ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ப்ரஷ் காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா வாட்டரில் நீங்கள் காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதே டூல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த டூல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ஸில் அந்த காலில் இந்த நகத்துக்கு கீழே இருக்க அந்த அழுக்கு, ஏதாவது ஒரு அழுக்கு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது க்ளீனாக வந்துடும். இப்போ நான் எடுக்க க்ளீன் பண்ணும்போது அந்த க்ரீம் இருந்தாலும் வேறு ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இது பேர் என்னென்னா Cuticle பிளேடு, Cuticle கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெயில் சுற்றி வந்து ஒரு போர்ஷன் இருக்கும் பாருங்கள், ஸ்கின்னு, அதெல்லாம் நம்ம வந்து புஷ் பண்ணி விட்டுருக்கோம். அது எக்ஸஸாக இருக்கிறது, அந்த டெட் செல்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இது அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துடும். நம்மளுக்கு பெயின் இருக்காது. பட் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், வலிக்காமல். அதுக்கப்புறமா இது வந்து ஃபுட் ஸ்க்ரேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா ஒரு பொருளாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் காலோட அந்த ஹீல் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலலாம் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ரப் பண்ணுங்கள். வெடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி இந்த காலில் வந்து இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள், இந்த கட்டை விரல்கிட்டையும் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த சர்ஃபேஸ். அங்கேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இதே மாதிரி ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டேரெக்டாக நீங்கள் உங்கள் காலில் பண்ணும்போது உங்கள் கால் வந்து ரொம்ப சொரசொரப்பாயிரும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியில் சோக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணும்போது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம 2 காலையும் இதே மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஃபுட் ஸ்க்ரப் அப்படின்னே உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கிட் மாதிரியும் கிடைக்கும். அதுலேயே வந்து எல்லா செட்டு அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். நல்லா வந்து ஒரு பாலிஷிங் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின் வந்து. அதனால் காலில் இந்த பாதம் வரைக்கும் இல்லாமல் அந்த ஒரு, அதாவது முட்டிக்கு கீழே இருக்கும் பாருங்கள், அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியல, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக அந்த சைட்ஸில் இருக்குது பாருங்கள், இந்த முட்டிக்கிட்ட இந்த இடத்துலலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து டார்க்காக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த கருமை எல்லாமே போயிட்டு கால் எல்லாமே வந்து ஒரே கலராக இருக்கும். 2 கால்லையுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். காலுக்கு அடியிலையுமே நீங்கள் வந்து போட்டுட்டு இப்போ வந்து காலை நான் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு வைப் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது உங்களோட கால் மேலே, அதாவது உங்கள் மடி மேலே கால் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மேலே நீங்கள் ஒரு டவல் போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஃபுட் க்ரீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், மசாஜ் க்ரீம். அந்த க்ரீம் வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாஜ் பாருங்கள், நான் வந்து அடியில் அந்த ஹீல்லேருந்து இப்படியே மேலே கொண்டு வரேன் என்னோடய தம்ப்நெயில். இதுதான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணணும். ஏன்னா நம்ம காலில் வந்து மசாஜ் கொடுக்கும்போது காலில் நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து காலில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான முறையில் ப்ரெஷர் கொடுக்கும்போது, அதாவது உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கேன்னு தெரியல அப்படின்னா கூட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஓரளவுக்கு நீங்கள் மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களோட கால் அந்த நர்வ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த அக்யூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கனையுமே வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்
இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் இது மூலமாக சரியாயிரும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி காலோட சைடு வரைக்கும் அந்த மசாஜ் அதே மாதிரி கிராஜுவலாக பண்ணிகிட்டே போங்க. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி மசாஜ். இப்போ வந்து நான் 2 ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு சிசர் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஃபிங்கராக நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி செய்யும்போது கிளைண்ட் வந்து நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பாதத்தோட மேல் பக்கம், அதாவது நான் சொன்னேன்ல கால் வரைக்கும், அதாவது முட்டிக்கு கீழே அது வரைக்கும் நீங்கள் வந்து க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணுங்கள். நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு கால் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க் பண்ணும். அதனால் காலுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கணுன்னா எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து கவனிக்காமல் அப்படியே விட்டுறோம். அதனால் ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலி இந்த மாதிரி 2 கையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் நெயில் பாலிஷ் வேணும்னா நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். பெடிக்யூர் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பெடிக்யூர் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் யாருக்கு பண்ணாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து உங்கள்கிட்ட அந்த கிட்டெல்லாம் வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கிட்டெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழசாக்கி தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் லாங் லைஃப் வரும். ஸோ இதெல்லாமே வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பிங்கு சேனல் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.